நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி போட்டுங்க. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு. ஐயோ என்னால மறுக்க முடியாது. கரூரில் தாவேகா விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 உயிர்களை இழந்துள்ளது தமிழ்நாடு. நாட்டையே உலுக்கியிருக்கும் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் கடைசி நொடிகளில் நடந்த துயரத்தின் காட்சி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? இங்க கொண்டு போட. நாட்டையே உலுக்கியிருக்கும் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் கடைசி நொடிகளில் நடந்த துயரத்தின் காட்சி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் குவிந்திருந்த வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் என்ட்ரி கொடுத்த தருணம் இது. எங்கு திரும்பியும் தலையாக காட்சியளிக்க கரையை நோக்கிய கடல் அலையைப் போல திசை மாறி அங்கும் இங்குமாக நகர்ந்தனர் தொண்டர்கள். அப்போது விஜய் வாகனத்தை அரணாக சூழ்ந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த போலீசார் லேசான தடியடியை நடத்த நேரிட்டது. சாலையில் நெரிசல் திக்குமுக்காட செய்ய எங்கும் நகர முடியாத சூழலில் ஜெனரேட்டர் பாதுகாப்புக்காக வைத்திருந்த தகரத்தை தகர்த்து கொண்டு உள்ளே நுழைந்து மூச்சுவிட்டனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் திணற அங்கிருந்த கூரையை பிய்த்து கொண்டு தப்பினர் தொண்டர்கள்.
நெரிசலில் மக்கள் விழுவது தெரிந்ததும் பேசுவதை நிறுத்தினார் விஜய். மக்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள் என தெரிந்ததும் தண்ணீர் பாட்டிலை வீசினார். என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. அதன் தொடர்ச்சியாக எச்சரிக்கை ஒலி எழுப்பியவாறு முதல் ஆம்புலன்ஸ் வந்தது. கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நன்மா கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிடுங்க. மீண்டும் விஜய் பேசத் தொடங்க மக்கள் மயங்கிய இடங்களில் பதற்றம் தென்பட்டது. பிரச்சார கூட்டத்தில் நிலைமை மோசமாகும் காட்சிகள் அதிகமாக வெளியாகத் தொடங்கியது. விஜயும் வேகமாக பேச்சை முடித்துக் கொண்டார். கூட்டத்தில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட சிறுமியை கண்டுபிடிக்க கேட்டுக்கொண்டார் விஜய். தேங்க்யூ நண்பா, கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ, see you all, தேங்க்யூ. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நெரிசலில் மக்கள் விழுந்த இடத்தை நோக்கி வரிசை கட்டி ஆம்புலன்ஸ்கள் வரத் தொடங்கின. கரூர் எங்கும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டது.
அதனோடு மக்களின் கதறல் சத்தமும் கேட்டது. பேச்சு மூச்சு இல்லாத குழந்தைகளை தூக்கிக் கொண்டு மக்கள் ஓடிய காட்சிகள் காண்போரை கண்ணீர் சிந்த செய்தது. சில நிமிடங்களில் எங்கும் சடலமாக காட்சியளிக்க கரூர் மருத்துவமனைகளில் எல்லாம் உறவினர்களின் மரண ஓலமே கேட்டது. கரூரில் ஒரே கிராமத்தில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. மனைவி மகளை இழந்து ஒரு கணவர் கதறி அழுத காட்சிகள் கலங்கடிக்கின்றன. எனது மனைவி மகளை காணவில்லையே. இப்படி கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நிகழ்ந்த பெருந்துயரத்தில் மனைவி மகளை இழந்து ஒருவர் கதறிய காட்சி மனதை நொறுக்கியது. கரூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற விஜயை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் தனது மகள் தரணிகாவுடன் சென்றுள்ளார். செய்திகளில் கூட்டத்தை பார்த்து பதறிப்போன கணவர் சக்திவேல் பிரியதர்ஷினிக்கு போன் போட டவர் பிரச்சனையால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு அழைப்பு ஏதும் வராததால் பதறிப்போன கணவர் சக்திவேல் செல்போனில் தொடர்பு கொள்ள ஒரு கட்டத்தில் போலீசார் போனை எடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். என்னானதோ ஏதானதோ என்ற பதற்றத்துடன் மனைவி மகளை காணாமல் மருத்துவமனையில் சக்திவேல் கதறி அழுத காட்சிகள் மனதை நொறுக்கின. பேருனா பாப்பா பேரு தர்ணிகா. அங்க கூட்டு போய் இப்ப காணுமா பாப்பாவை? நீங்க போயிருந்தீங்களா? பாப்பாவை யாரு கூட கூட்டு போனது? ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் பிரியதர்ஷினியும் தாரணிகாவும் இறந்து விட்டதாக செய்திகள் வெளியாக இடிந்து போனது சக்திவேல் குடும்பம். செய்திகளில் கூட்டத்தை பார்த்து சக்திவேல் முன்கூட்டியே பிரியதர்ஷினியை எச்சரித்திருக்கிறார். ஆனால் விஜயை பார்த்துவிட்டுதான் வருவேன் என்றுள்ளார் பிரியதர்ஷினி. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பார்த்து இல்லைன்னா பரட்டு வந்துருங்கப்பா, முதலே வந்திருக்குன்னு சொல்றதா கூப்பிட்டேன். நான் அதிகமாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை உடனே முடிஞ்சா வந்துட சொல்லி கூப்பிட்டேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி என்ன சமாளிப்பீங்க? பாப்பா எப்படி சமாளிக்க? அதுக்காக தான் ஃபோன் பண்ணது. ஏமாமா கும்பல்ல தான் இருக்கோம், என்ன விஜய் வரல, பார்த்துட்டு தான் வருவோம். நீங்க போய் சாப்பிடுறதா சாப்பிடுங்க, இங்க சுத்தமா டவரே இல்ல. ஆனால் துயரம் இந்த ஆடியோ அனுப்பிய சில நிமிடங்களிலேயே மகளுடன் நெரிசலில் சிக்கி மரணித்திருக்கிறார் பிரியதர்ஷினி. மனைவி மகளுக்கு இறுதிச் சடங்கு செய்துவிட்டு சோகத்துடன் செய்தியாளர்களிடம் பேசிய சக்திவேல், இனிமேல் நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று கண்ணீர் சிந்தினார். பார்க்கலாம்ப்பா, விஜய் அண்ணன் தானே எப்போ இருந்தாலும் பார்த்துக்கலாம், எங்கே இருந்தாலும் வருவார். இப்போ கும்பல் ஒவ்வொரு கூட்டமாக இருக்குப்பா, வேணாம்ப்பா, கூட்டத்துல எல்லாம் போய் சிக்காதீங்கப்பா. ஏன்னா நான் பட்டம் அனுபவிச்சிட்டேன், நிறைய பக்கம் போயிருக்கேன், பட்டம் அனுப்பிச்சிருக்கிறேன். நீங்கள் அந்த இது படக்கூடாது அப்படின்னா நீ போட நாளில் தனியாக போகக்கூடாதா? நீ வேணா வேலைக்கு போயிட்டு வா, நாங்கள் போகிறேன்றது போகிறேன், அவ்வளோதான். இவன் 2 பிள்ளை இருந்தது சார். இப்போதான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை இருந்தது.
2வது பிள்ளை அது ஊனமற்ற பொண்ணாக இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். செலவும் பண்ணி பார்த்தா முடியல. இப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. இப்போ 2 பேரும் போயிடுச்சு, வந்துட்டாங்க. பெரிய பொண்ணும் போயிடுச்சு, வீட்டுக்காரமும் போயிடுச்சு. என் வாழ்க்கை என்ன அவ்வளோதான். இனிமேல் யாருக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? வாழ்க்கையே போயிடுச்சு. என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஒரே வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்த நாள், சின்ன பாப்பா இறந்த நாள் இந்த மாதத்தில், இந்த 1 மாதத்தில் 9வது மாதத்தில். இந்த சம்பவத்தில் பிரியதர்ஷினி தர்ணிகாவோடு ஏமூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா, அருக்காணி மற்றும் 10 வயது சிறுவனும் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த ஏமூர் புதூர் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. இந்த வயசுல நீ விட்டுட்டு போயிட்டேன். எனக்கு யாரு மேல யாரு பண்ண போறான்? சின்ன பையன் கேப்பியா சுட சுட சுவாசம் சுட்டு கொடுமா, சுவாசம் சுட்டு கொடுமா வாங்குவியா? இன்னைக்கு யாரு சுட்டு கொடுப்பா தெரியல. பார்க்க வந்தாலே நான் அவளு பக்கத்துல தானே நின்னோம். அவ எனக்கு பின்னாடி நின்னாளுங்கோ. தட்டு தடுமாறு நீங்க அத்தா கும்பலத்துல நீங்க தோல்ல தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல போடாங்க. அப்பயே நானும் சத்து போயிட்டு வெறும் உடம்புதான். பயங்கரமான கும்பல சாமி. மூச்சு விட்டு தடறல, கீழே மேல விழுது, எல்லா சடமா நிறைய கும்பல சாமி. அந்த கும்பல நானும் தான் இருந்தேன். ஐயோ, பாப்பா இருந்துட்டு சித்தி 3 மணிக்கு தானே சித்தி நீங்கள் மத்தியானம் வீட்டுக்கு வந்துருங்க சித்தி, வேலையை பார்த்துட்டு 3 மணிக்கு வந்துருங்க சித்தி, நம்ம எல்லாம் ஒன்றா பார்க்க போகலான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நான் எந்த கான்டாக்டும் இல்லை. 5:30 தான் வெளியே வந்தேன். வெளியே வந்து ஃபோன் பண்ணுறேன், ஃபோனும் எடுக்கவே இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, டவரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபுல் டிராஃபிக்கு. மாமா கூப்பிட்றேன், அவரும் எடுக்கலை. அக்கா கூப்பிட்றேன், 2 பேருமே மாற்றி மாற்றி ஃபோனை எடுக்கவே இல்லை. கடைசியில் வீட்டுக்கு வந்து தான் சொன்னாங்க இந்த மாதிரின்னு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. சேஃபு கிடையாது, சேஃப் ஒன்று ஒரு சேஃபும் இல்லை. அது நான் அவ்வளோதான். வேற என்ன இருக்க போகிறேன், எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு எல்லாமே அவங்க தான். அவள் இல்லாமல் நான் இல்லை. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவள் தான் சொல்லி தந்தா. அவள் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. இப்படி உறவுகளை இழந்து மக்கள் கதறும் காட்சி ஏமூர் புதூரோடு ஒட்டுமொத்த மக்களையும் கலங்க வைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 26 வயதே ஆன இளைஞர் தாமரை கண்ணன் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தார். இவரது 9 மாத கர்ப்பிணி மனைவி கதறி துடித்த காட்சி காணும் யாவரையும் கண்கலங்க செய்துவிடும். கரூரில் மகனை இழந்து பார்வையற்ற தாய் பரிதவிக்கும் காட்சிகள் நெஞ்சை ரணமாக்குகின்றன. கரூரில் நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தில் மகன் உயிரிழந்தது தெரியாமல் மகனுக்காக காத்திருக்கும் ஒரு பார்வையற்ற தாயின் அவல நிலை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஜம்மை பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். கல்லூரி மாணவரான இவர் ஈரோடு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளராக செயல்பட்டு வந்திருக்கிறார். இவரது தாய் சாந்திக்கு
10 ஆண்டுகளுக்கு முன்புதான் நரம்பு மண்டல பாதிப்பு காரணமாக பார்வை பறிபோயிருக்கிறது. மேலும் 15 ஆண்டுகள் தவம் கிடந்து மோகனை பெற்றெடுத்து ஆளாக்கியிருக்கிறார் சாந்தி. அவரது கண்ணுக்கு கண்ணாக இருந்த மோகன் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு சென்று கூட்டத்தில் சிக்கி உயிரை விட்டிருக்கிறார். கல்லூரியில் படித்துக்கொண்டே பார்வையற்ற தாயையும் பேணி காத்து வந்த மகன் இன்று உயிரோடு இல்லாத சோகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. நான் வாரங்கண்டா ஹோட்டல் வேலை செஞ்சு வந்து எது வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு போவனே. என் சாமி படிசாமின்னு சொன்னனே. அவன் தான் எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போவான். தண்ணி உடிச்சு வச்சு போட்டு கண்ணு தெரியாது. உருடிக்கு அவளுக்கு 14 வருஷமா கண்ணு தெரியாது. 2015 கண்ணு போயிடுச்சு. அம்மா அவன் தான் பார்த்துட்டானுங்க. அவன் தான் சோறு போட்டு முளவாயில பொறுக்கிட்டு கொடுப்பானுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வந்தது டீ வச்சு கொடுப்பான். உயிருக்கு உயிராக வளர்த்த பிள்ளை உயிரற்ற சடலமாக கிடக்கும் செய்தி கேட்டு அவரது தாய் கதறி துடித்த நிமிடம் துயரத்திலும் துயரம். கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தான் தற்போது நிற்கிறோம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பகுதியில் தான் வந்து செய்தியாளர்களை மக்களை சந்தித்து மக்களிடம் வந்து பேசினார். அப்பொழுது இந்த பகுதியில் தான் அவருடைய பேருந்தானது நின்றது. தற்போது இங்கே நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து குற்றம் நடந்த இடமாக, அதாவது உயிரிழந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்து இங்கிருந்து தான் மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டது. இந்த 2 இடங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த பகுதிகளில் தான் வந்து தற்போது காவல்துறை நேற்று இரவிலிருந்து யாரும் பொதுமக்களோ மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களோ வந்து யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக இது போன்ற இந்த டேஞ்சர் என்கிற இது போன்ற வளையங்கள், கயிறுகள், பேரிகார்டுகள் அமைத்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40க்கு 60ங்கிற இந்த மீட்டர்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்படியே நேரடியா பாத்தீங்கன்னா நேர் எதிர் பாத்தீங்கன்னா அதே பக்கம் பாத்தீங்கன்னா 30க்கு 60 என்ற விதமாக அங்கேயும் வந்து பேரிகார்டுகள் போட்டு அந்த பகுதியை வந்து போலீசார் வந்து பாதுகாத்து வருகிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பகுதிகளில் தான் வந்து கூட்ட நெரிசல்ல வந்து அதிகமானவர், அதாவது 100க்கும் மேற்பட்டோர் சிக்கி அவர்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்க. 70க்கு மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா கரூரில் இருந்து ஈரோடுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான சாலை. நீங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த சாலையில தான் நேற்று வந்து விஜய் நேரடியாக நின்று வந்து இந்த பகுதியில் தான் மக்களிடம் வந்து பேசினார். அவர் சரியாக 6:30 மணிக்கு இந்த சாலையை வந்து அடைந்தார். அப்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு, அதாவது வந்து அவர் பேசக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கான ஒளிபெருக்கி, மின்விளக்குகள் போன்றவை வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அவர் பேசக்கூடிய இடமாக மார்க் செய்யப்பட்ட இந்த இடத்தில் தான் வந்து அந்த பேருந்து நிறுத்துவதற்கே சுமார் 1 மணி நேரம் வந்து தாமதமானது. நம்ம இப்ப நீங்க நேரடியா பார்த்திருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த பேருந்து நின்றது. இந்த வலது மற்றும் இடது இந்த 2 பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகி மக்கள் வந்து பாதிப்படைஞ்சாங்க. ஏன் மக்கள் வந்து இந்த கூட்ட நெரிசல சிக்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர்கோட்டான சாலை. மக்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து பிரிச்சு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் இந்த பகுதியில் இருந்தது. அதிக அளவுல கூட்டம், அதாவது வந்து இவர்கள் தமிழக வெற்றி கழக தரப்புல வந்து 10,000 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா காவல்துறை தரப்புல 27,000 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. கூடுதலான எண்ணிக்கை வந்து இந்த பகுதியில் திரண்டனால இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு முதற்கட்ட தகவல் வந்திருக்கு. கரூர் டவுன் போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சு 4 பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குது. மேலும் இங்க இருக்கக்கூடிய காட்சி மிக கொடூரமாக கோரமான காட்சியை தான் காணப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான காலணிகள் வந்து சாலை முழுவதும் கடக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேற்று நம்ம விஷுவல்ல விஜய் இங்க இருந்து பேருந்துல பேசும்போது இங்கதான் இந்த ஜெனரேட்டர் வந்து இந்த அறை வந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த அறையை உடைச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் வந்து உள்ள போனாங்க. அப்பவே வந்து ஒலிபெருக்கில முழுவதுமாக சொல்லிட்டு இருந்தாங்க யாரும் உள்ள வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற கூட்ட நெரிசல்ல வந்து போது இங்க பாருங்க ஒரு தகரம், அதாவது இந்த மாதிரி வந்து நேர்கோட்டா அடிக்கப்பட்ட தகரம் வந்து எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான் வந்து அந்த கூட்ட நெரிசல் வந்து மக்கள் வந்து இந்த கூட்ட நெரிசல்லையும் தள்ளு முள்ளையும் சிக்கி இந்த தகரம்
வந்து எந்த அளவுக்கு இதா இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்பும் வந்து பெரிய அளவுல வந்து காணப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய மேற்கூரைகள் மற்றும் மரக்கிளைகள் அனைத்துமே வந்து உடைந்திருக்கக்கூடிய காட்சி நம்மால பார்க்க முடிகிறது. ஏன்னா விஜயை பார்ப்பதற்கு ஆர்வமாக அடுத்தடுத்து கட்டடங்கள் ஏறும் பொழுது உங்களுக்கு நேரடியாக நான் காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த கூரை எப்படி சரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த கூரையில தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று 100க்கும் மேற்பட்டோர் மேல ஏறி நின்று இந்த இது வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சம்பவம் நடைபெற்ற இடம். இதை வந்து காவல்துறை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மரக்கிளைகள் எப்படி உடைஞ்சிருக்கு பாருங்க, இந்த கூரைகள் எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த கட்டடங்கள் மேலேயும் இங்கேயும் ஏறி இந்த தள்ளுமுள்ளுல சிக்கினாங்க. அப்படி சிக்கப்பட போதுதான் இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு அளவுல தள்ளுமுள் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இங்கிருந்து சரியாக இந்த பகுதியில் வந்து விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இங்க ஒரு பக்கம் தள்ளுமுள் நடைபெறுகிறது. அப்படி மூச்சு திணறலில் ஈடுபட்டவங்க உடனடியாக நான் முதல்ல காட்டுறேன் பாருங்க. இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து சரியாக ஒரு 100 மீட்டர்ல ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கும். அந்த தனியார் மருத்துவமனைக்கு தான் இங்கிருந்து குழந்தைகளையும் பெரியவர்களையும் பெண்களையும் காவல்துறையினர் அந்த சம்பந்தப்பட்ட கட்சியினர் அனைவருமே வந்து தூக்கி கொண்டு ஓடினாங்க. அந்த காட்சிகளை நம்ம வந்து நேற்றே நம்ம பார்த்தோம். அது ரொம்ப பதவதைப்பு இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு காவலர் வந்து சுமார் இங்கிருந்து பாருங்க நேரடியாக ஒரு 100 மீட்டர் இருக்கும். இந்த 100 மீட்டர் தூரத்துக்கு தான் அவர் வந்து இந்த கூட்டத்தில், அதாவது விஜய் அப்போது பேசி கொண்டுதான் இருக்கிறார். அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி அங்க இருக்கக்கூடிய அவசர சிகிச்சையில உடனடியாக அனுப்பிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய முதல்ல இந்த தனியார் மருத்துவமனையில தான் வந்து இங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. அவசர பிரிவு வந்து எல்லாருமே அதாவது குறிப்பிட்ட அந்த 10 படுக்கைகளும் வந்து நிறைவடைந்ததுக்கு அப்புறம் உடனடியாக அடுத்தடுத்த மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு நடைபெற்றது. இந்த சாலை முழுவதும் நேற்று விஜய் பேசி முடிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்த வண்ணமாக இருந்தது. 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து சாலை முழுவதும் இந்த பகுதியிலிருந்து உடனடியாக இங்கிருந்து நேரடியாக அழைத்து சென்றார்கள். இந்த பக்கம் கூட்டம் இருந்தனால பெரிய அளவில் அந்த பக்கம் வாகனங்கள் செல்ல முடியல. அதனால இந்த பக்கமே கரூரை நோக்கியே வந்து அனைத்து வாகனங்களும் கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். தனியார் மருத்துவமனையில் மட்டும் 70க்கும் மேற்பட்டோர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க. அது இல்லாம அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் வந்து காலணிகள் வந்து குவிந்து கிடக்கூடிய ஒரு காட்சிகள் மற்றும் வாகனங்கள் வந்து மிக மோசமாக உடைந்திருக்கக்கூடிய காட்சிகள், தள்ளுமுள்ளு, அதாவது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு இங்க கூடிய காட்சிகள் வந்து உணர்த்தப்பட்டிருக்கு. 2 சக்கர வாகனத்துடைய நீங்க நேரடியா பார்க்கலாம். அந்த 2 சக்கர வாகனத்தோட ஹேண்ட்பேர் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு வாகனத்துடைய இந்த மாதிரி வாகனம் அப்புறம் பெரும்பாலான வாகனங்கள் வந்து இது மாதிரி சீர்குலைந்து காணப்படுகிறது. அப்படின்ற போது மனிதர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் இந்த தள்ளுமுள்ள எந்த அளவுக்கு சிக்கியிருப்பாங்க, அவங்க உடல்ல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு அவங்க அந்த வலியை உணர்ந்து நிறைய பேர் உயிரிழந்தது. இவ்வளவு பெரிய ஒரு சோக கொடூரமான ஒரு நிகழ்வாக தான் நேற்று இரவு வந்து நடைபெற்றது. மாலை சரியாக 6:40 மணிக்கு விஜய் உள்ளே வருகிறார். வந்ததுக்கு பிறகுதான் இந்த நிகழ்வானது தொடங்குகிறது. தொடங்கி அடுத்த 1 மணி நேரத்தில் மிக மோசமான ஒரு சூழலை எட்டி இதுபோன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறலன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கரூர் வேலுச்சாமிபுரம் மிகப்பெரிய சோகத்தில் இருக்கு. பெரும்பாலான சேனல்கள் வந்து இங்கிருந்து விஜய் பேசுவதை நேரடியாக காண்பிருக்கும், கூட்டத்தை காண்பிருக்கும். அந்த பெரிய பில்டிங்ல நிறைய மக்கள் இருந்தாங்க, நம்ம செய்தியாளர்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே நான் வந்து ஒளிப்பதிவாளரை இங்க மேல நிக்க சொல்லிட்டு நான் வந்து நேரடியாக இங்க இருக்க கூட்டத்துக்கு அப்படியே நான் இங்க இருக்கிற மக்களை இங்க விஜய் என்ன பேசுறான்னு கேட்பதற்காக நான் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த நேரடியா பாருங்க ஒருத்தர் வந்து கம்பத்தை கழட்டிட்டு இருக்காரு பாருங்க. அந்த இடத்துலதான் நான் நின்றுட்டு இருந்தேன். அங்க இருந்து பாத்தீங்கன்னா நின்னுக்கிட்டு விஜய் பேசுவதையும் கூட்டத்தையும் வந்து பார்ப்பதற்காக என்ன சொல்றாங்க, என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொலைக்காட்சியில் வந்து செய்திகளை வந்து பதிவு செஞ்சு கொண்டு இருந்தோம். உடனடியாக நம்ம ஸ்கிரால் சொல்லக்கூடிய டைப் பண்ணி என்னென்ன நடக்குது, என்ன பேசுற, விஜய் வந்துட்டாரா, கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் சூழல்ல இங்கதான் நல்ல கூட்டம், பல்லாயிரக்கணக்கான கூட்டம். அப்படி இருக்கும்போது சரியா 7 மணிக்கு கூட்டத்தில இருந்து மக்கள் வெளியே வர்றாங்க. நீங்க நான் நேரடியாக உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். இப்படி இந்த இடங்கள்ல ஃபுல்லா மக்கள் அதிகமா இருக்காங்க. வண்டியை விஜய் பேருந்துக்கு முன்னாடி நிறைய வாகனங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க ஃபுல்லா கூட்ட நெரிசல், சரியான கூட்ட நெரிசல். ஒரு 1000 பேர் விஜய் பேசும்போதே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வராங்க, எல்லாம் மூச்சு விட முடியல, குடிக்க தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அது சரியா 7 மணிக்கு தாண்டதுக்கு அப்புறம் இதே சாலையில தான் நான் இந்த பகுதியில சரியா இந்த பகுதியில இருந்தேன். ஒரு போலீசார் ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு ஓடி வராரு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய மொபைல்ல தான் நான் அந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணேன். பதிவு பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து அவர் பின்னாடி நேரடியா நான் ஓடினேன். இங்க பாருங்க, நேரடியா இந்த சாலை பாத்தீங்கன்னா
அப்படியே நம்ம ஒலிப்பள்ளி வர அந்த காட்சிகளை காண்பித்திருக்காரு. சாலை முழுவதும் செருப்புகள் இருக்கும். இங்கெல்லாம் வந்து தொண்டர்கள் இருக்காங்க, வரிசையா நிக்கிறாங்க. இந்த சாலையில தான் அந்த காவலர் வந்து ஓடுறாரு, வேகமா ஓடுறாரு. நான் ஒரு பின்னாடியே இந்த காட்சிகளை வந்து என்னுடைய செல்போனில் படம் பிடித்துக் கொண்டு நேரடியாக அந்த தனியார் மருத்துவமனைக்கு நான் ஓடுறேன். என்னுடன் சேர்ந்து காவல்துறை மற்றும் அதுக்கப்புறம் தொண்டர்கள். அந்த குழந்தை ஒரு 4 வயது 5 வயது தான் இருக்கும். அந்த குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு தான் நேரடியா வந்து அந்த போலீசார் வந்து நேரடியா நீங்க பார்க்கக்கூடிய காட்சி தெரியும். இங்கிருந்து சுமார் 100 மீட்டர் தூரம் அந்த தனியார் மருத்துவமனைக்குள்ள வந்து அந்த குழந்தைய வந்து அந்த காவலர் தூக்கிட்டு ஓடும் பொழுது நானும் அவர் பின்னாடி போனேன். அந்த காட்சியை பதிவு பண்ண கட்டாயம் தேவைப்பட்டது. அதனாலதான் வந்து நம்ம அதை பண்ணோம். அது பண்ணனாலதான் அந்த நிகழ்வோடைய ஒரு எந்த அளவுக்கு வந்து சூழல் பாதிக்கப்பட்டது என்பதை வந்து உணர்த்த முடிஞ்சது. அப்படி அந்த காவலரை தூக்கிட்டு போன அந்த சிறுமிக்கு உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்தடுத்து குழந்தைகளும் பெண்களும் வந்து தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். அதை வந்து நம்ம செல்போன்ல தான் நான் தான் பதிவு பண்ணேன். குழந்தைகளை பார்த்த உடனே என்னால அதுக்கு மேல அந்த வீடியோ என்னால பதிவு பண்ண முடியல. அதே சமயம் மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கான பணிகளுக்கு இடையூறா இருக்கக்கூடாது என்பதற்காக அங்க இருக்கக்கூடிய அனைவருமே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா நம்ம இந்த பக்கம் இருக்கோம், வெளியே தனியார் மருத்துவமனை. நீங்க அப்படியே பாருங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க விஜய் பேசிட்டே இருக்காரு. அந்த பகுதியில விஜய் பேசிட்டே இருக்காரு. இங்க இருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க, வெளியே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க, மக்கள் வந்துட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க இந்த பக்கம் வரக்கூடியவங்க மீட் படுத்திட்டு இருக்காங்க. இதே சமயம் அந்த சாலையில இருந்து ஆம்புலன்ஸ்கள் வந்து வரிசையா வந்துட்டு இருக்கு. கூட்டம் இது வரைக்கும் நிக்குது. இப்ப இந்த வண்டி நிக்கிற இடங்கள்ல இருந்து கூட்டம் நிக்குது. ஆம்புலன்ஸ் அந்த கரூரில் இருந்து நேரடியா ஈரோடு சாலையாக வேகமா வந்து கொண்டிருக்கிறது. அப்படி அது வந்து கொண்டிருக்கும் போது மக்கள் வந்து இந்த பகுதியில் ஃபுல்லா திரண்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிக்கினவங்க வந்து மூச்சு விட முடியாம தண்ணி தாவம் எடுத்தவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி வெளியே வந்து இங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல தண்ணி கொடுத்ததை வாங்கி குடிச்சுக்கிட்டு அப்பதான் வந்து அவங்களுக்கு மூச்சே வருது. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மருத்துவமனைக்கு வெளியே வந்து ஏகப்பட்டவர் படுத்துட்டாங்க. மருத்துவமனை சிறிது நேரத்தில் வந்து 20க்கும் மேற்பட்டோர் உள்ள சிகிச்சை கொண்டு வந்துட்டாங்க, அவசர சிகிச்சையில. அது அந்த மருத்துவமனை முழுவதுமாக நிரம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய தகவல் கொடுத்தோன்னே வரிசையா கரூர் பக்கத்துல ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து வரிசையா உள்ள வந்துருது. விஜய் பேசி கொண்டிருக்கிறார். ஆம்புலன்ஸ்கள் எண்ணிக்கை வர இருக்கும்போது அவசரமா அவரும் வந்து பேச்சை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையோட வீரியம் ஆரம்பிக்குது. சுமார் ஒரு 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த கரூர் சாலை முழுவதுமே வந்து ஆம்புலன்ஸோடைய சத்தம் அதிகமாக காணப்பட்டுச்சு. ஆம்புலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்களை அள்ளி போட்டுட்டு எப்படியாவது அவங்களை காப்பாத்தி விட்டுறணும், அவங்களுக்கான ஒரு சிகிச்சை கிடைச்சிடணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சாலை முழுவதுமே நீங்க நிறைய பார்க்கலாம். சாலை பாருங்க, முழுவதுமே செருப்பா கிடக்கு. பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு இங்க இருந்து அவங்க எப்படி ஒரு காலனியை விட்டுட்டு அவங்க போறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து போகணும், அவங்க உயிரை காப்பாத்திக்கணும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அதிக அளவுல வந்து மக்கள் திரண்டதுனால இங்க இருக்கக்கூடிய செல்போன் டவர்கள் எதுவுமே வந்து வேலை செய்யல. அதே சமயம் அவர் கூட வந்தவங்க என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதவிப்போட போனவங்க கூட்டத்தில் வந்து சிக்கிட்டோம், எப்படி வந்து மீள்றது, கூட வந்தவங்க என்ன ஆனாங்க, குழந்தைங்க என்ன ஆனாங்க, பெரியவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பரிதவிப்புல நீண்ட நேரமாக இங்க வந்து பலர் சுத்திட்டு இருந்த காட்சியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு சில மணி நேரங்களிலேயே வந்து உயிரிழப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் நமக்கு 10 பேர் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் உறுதி செஞ்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து உயிரிழந்ததுதான் பெரும் சோகமா நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு. 2 வயது குழந்தை, 6 வயது குழந்தை என பலர் வந்து குழந்தைகள் இழந்தது வந்து மிகப்பெரிய ஒரு சோகமா இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் பெரியவர்கள் அதுக்கப்புறம் அவர்களுடைய உடல்கள் எடுத்துட்டு வரப்படுது. இங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல இந்த வேலுச்சாமிபுரம்ங்கிற அந்த போலீசார் மார்க் பண்ண பகுதிகளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாய்க்கால், ஒரு கழிவுநீர் தொட்டி போகுது. அந்த கழிவுநீர் தொட்டிலாம் வந்து நிறைய பேர் விழுந்திருக்காங்க. அவங்களை மீட்க முடியாம அவங்களை மீட்டு அது உடனடியாக கொண்டு போவதற்கான பணியில காவல்துறை மற்றும் இங்க இருக்கிற பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் ஈடுபட்டது பார்க்க முடிஞ்சது. இவ்வாறாக தான் இந்த சாலை வந்து நேற்று பரபரப்பாக காணப்பட்டது. விஜய் வர்றப்ப 8 மணி சும்மா இருக்குதான் வந்தது கூட நாங்களாம் கவனிக்கல. பேசிக்கிட்டே கீழே இருந்துக்கிட்டேங்க சார். மணி கூட எனக்கு தெரியாது, செல்லும் கையில வச்சுக்கல. விஜய் வந்த முற்பாடு இப்படி ஜமாசம் சொன்னாங்க. நாங்க இதுக்கு மேவரத்துக்கு ராஸ்தா 3வது ராசு கொஞ்சம் அங்கிட்டே நின்றுகிட்டு இருந்துங்க சார். உள்ள வர முடியல. அப்ப அங்கே நின்றுகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எங்களுக்கு ஒன்னும் தெரியலையே. தெரியும் நாங்களும் வந்து நின்று அப்படி ஓரமா செவுத்தொட்டி பல்லம் பறந்தடிச்சு வடக்க வரவும் ஒரே ஓட்டமா நாமளும் ஓடிடலாம். வீடு பக்கம் தானே, ஓடியே போயிட்டோம். 1 மணி நேரம் சனம் போச்சு. எங்க வீதியில 1 மணி நேரம் சனம் போச்சு. அத்தனை பேத்துக்கு தண்ணி நாங்க போர் போட்டு தண்ணி 5-6 பேர் எங்க வீட்டு சனமே தண்ணி மாளாத தண்ணி குடிக்கிறதுக்கு
எத்தனை இந்த மாதிரி ஊர்ல நடந்திருக்கு அந்த மாதிரி? நடந்தது இல்லைங்க, நாங்க பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன மாதிரி இப்போ இங்கே ஆகிப்போச்சு. புதன்கிழமை தான் நினைக்கிறேன் எடப்பாடி வந்தார். அப்போல்லாம் இவ்வளோ, ஆனால் அவ்வளோ கும்பல் இல்லை. எடப்பாடி வந்த அன்னைக்கு திரை கட்டி இருந்தாங்க பார்க்கறக்கு, அதனால எல்லாம் அங்கங்கே கூட்டம் கலைஞ்சு நின்றுது. கூட்டமாக நெருக்கி எப்படி தப்பிக்க முடியலன்னு மூச்சு எங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க சார். நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். முறை வேணும் போலீஸ் குவார்டர்ஸில் தான் இப்போதான் பாடி வந்துச்சு. என்ன பண்றாங்க அவங்க? என்ன பண்றாங்க? போலீஸா இருக்காரு, அவர் போலீஸா இருக்காரு. அவங்க ஒய்ஃப் தான் இறந்துச்சு. எனக்கு மக வேணும். பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. ஆமா, இல்ல அவங்க கடை வச்சிருக்காங்களாம், கடைக்கிட்ட நின்று இருந்தாங்க. அப்படியே நெரிசலா போக என்ன செய்ய முடியும், அவங்களும் இறந்துட்டாங்க. வேதனையில தான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபேஸுக்கு யாருக்குமே உத்தரவு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஏரியா ஃபேஸ் யாருக்குமே உத்தரவு கொடுக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடாது. எச்சாதாரம் உள்ள மக்களுக்கு தான் பாவம். அவங்க நிம்மதியா இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கூட்டம் அவர் வராதுக்கு முந்தைய நிறைய கூட்டம் தம்பி, எக்கச்சக்கமான கூட்டங்க. காத்தால 7 மணியிலிருந்து சாயங்காலம் அவர் வரந்துனே இதுல எல்லாம் கூட்டம், சரியான கூட்டம். எல்லாம் ஆட்டம் பாட்டம் நம்ம இதா இருந்துச்சு. இருக்கவும் என்ன பண்ணிட்டேன், அவர் அங்கே ராம்கல்லேருந்து மீட்டிங் முடிச்சு வரவும் அவரோடவே நிறைய ஆளுக்கு வந்துட்டானுங்க. பின்னாடியே வரவும் இங்கே பைபாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் வரவும் என்ன பண்ணிட்டாங்க, சனத்தை விலைக்கு விட ஆரம்பிச்சாங்க போலீஸ்காரங்க. அப்போ அவருக்கு அதுக்கு முதல்ல போலீஸ்காரங்க அதிகம் இல்லை, அவர் வர்றப்ப தான் போலீஸ்காரங்க அதிகம். அப்போ வந்து சனத்தை விலைக்கு விட போவே மாட்டேங்கிறாங்கல்ல, வண்டி மேலேயும் மொய்க்கிறானுங்க. அப்படி மொய்க்கிறப்ப என்ன பண்ணு, அவங்க அடித்து விரட்டி விட்டாங்க. அப்போ விரட்டு மேலே ஏற, போட்டு மேலே ஏற, கொஞ்சம் வண்டி இது மேலே ஏற, மரத்து மேலே இப்படியெல்லாம் ஏறி இது பண்ணங்காட்டி தவறி விழுந்துட்டு தான் போனது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து 9 மாதத்து குழந்தை கூட்டு வந்து ஆடுறாங்க. அது தப்பு தான், அதெல்லாம் செய்யவே கூடாது. மாசமா இருக்கிறவங்களும் கூட்டத்துக்கு வரக்கூடாது. மாசமா இருக்கிறவங்களும் வந்து ஆடினாங்க பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சி அந்த இதெல்லாம் தவிழ்ச்சிக்கணும். ஏன்னா எங்க வயசுக்கு இந்த மாதிரி எவ்வளவோ கூட்டம்லாம் பார்த்துட்டோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்களாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இல்லை, இவங்க தான் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருக்கிறானுங்க இவங்க மேலே. என்னன்னு தெரியல, இதெல்லாம் வந்து தவிழிக்கொண்டு. 2வது ஒரு கூட்டம் போட்டால் மக்களுக்கு இவனுக்கு வந்து தண்ணி சோறு கொடுத்தே ஆகணும். கொடுக்கவே இல்லை. தண்ணி கொண்டாந்து அங்கே வச்சிருக்கானுங்க, சனம் கேட்குது, கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்போ அவனுக்கு எப்படி தண்ணி இல்லாமல் ஆடினா எதுக்காகும்? ஒரு நாளைக்கு எப்படி 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணியே சுத்தமாக குடிக்காமல் ஆட்டம் பாடத்தோடு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் காத்தால 7 மணிலேருந்து நைட்டு இந்த 10 மணிக்கு இங்கே தான் உட்காந்துருக்குறோம் பார்த்துக்கிட்டு, இவ்வளோ நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு. போலீஸ்காரங்க நிற்காது எங்களையும் சேர்த்து உள்ள வரட்டுறாங்க. இருந்தாலும் பாவம், ஒரு அம்மா 10 மணிக்கு இந்த இடத்துல குழந்தைய காணான்னு உட்காந்துட்டு அழுகுது. அப்படி நமக்கு தேவை அந்த கூட்டம் இருக்கலாம். ஒரு வெறித்தனமான ஒரு இது இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து ரசிகர் வரானா பசங்களும் எல்லாம் தள்ளி நின்றுக்கணும். சரி வர்றாரு பேசிட்டு அப்படின்னு. அவன் வந்தப்பதான் எச்சா கத்திக்கிட்டு போய் வண்டி மேல விழுந்தா என்ன பண்ணுவாங்க? யாரா இருந்தாலும் இந்த மாதிரி இதுல தான் நிகழ்ச்சி நடந்துருச்சு. இவங்க மேல எந்த தப்பு இல்லை. இவனுக்குலாம் மேலே ஏறி கீழே விழுந்ததுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவனுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். நேற்று வந்து தண்ணி வந்து நீங்களா நிறைய பேர் கொடுத்தீங்க. ஆமா, ஒரு மணி நேரம் பார்த்தா இந்த மேலதான் தண்ணி மோந்து கொடுத்தோம் குடத்துல. மேல வீட்டுக்கார தம்பி அந்த இதுல மோந்து ஜன்னல் இருக்கு பாருங்க, அந்த நேரு அந்த ஜன்னல்ல மோந்து குடத்துலயும் இதுலயுமே வீட்டுக்கார தம்பி கொடுத்தாங்க. கொடுக்க குடிச்சிட்டு மேல உட்காந்துக்கிட்டு 2-3 ஓடு உடஞ்சு போச்சு எங்களுக்கு. நீ அதெல்லாம் மாத்தணும். எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க? நான் 60 வருஷமா அங்க இருப்பா. இதேதான் எங்களுக்கு ஊரு, சொந்த ஊர் இதேதான். இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லப்பா, என்னோட வயசுக்கு இதெல்லாம் நடந்தே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு கூட்டம் போட்டால் இந்த மாதிரி இடுக்கு சந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சன பழங்கன்னெல்லாம் போயிட்டு வர மாதிரி ஈஸியாக இருக்கிற பக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி இடுக்கு இதில் மாட்டினோம்னா இந்த நிகழ்ச்சி இதை விட இன்னும் மோசமாலாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போக்குவரத்து இதெல்லாம் நம்ம நெரிசல். அவங்க கொடுத்து என்னங்க எல்லாம் இது பண்ணால் கடை கண்ணி இருக்குது, பொட்டியை தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஆடுவானுங்க பாடுவானுங்க. இங்கே வந்து நம்ம சனங்க போய் உள்ளே பூந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கடையடிச்சிட்டு போய்தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. ஏன்னா இவங்களாம் அடைக்கல, வியாபாரம் பண்ணல, நிறுத்தி வச்சிட்டாங்க. விஜயின் கரூர் பிரச்சார கூட்டத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாவேகா தொண்டர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது.
தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நடந்த சம்பவத்தை விவரித்துள்ளார். எங்கள் ஆம்புலன்ஸ் சாய் ஆம்புலன்ஸ்ண்ணா, பன்னீர் ஆம்புலன்ஸ்ண்ணா, இன்னொரு 4-5 வண்டி இருக்குதுண்ணா. எல்லாம் அடித்து வண்டி சாவியை பிடுங்கி ஏகப்பட்ட இன்னொரு பையனுக்கு அந்த பன்னீர் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பிடிச்சி அடித்து அவனுக்கு வாயெல்லாம் உடச்சி விட்டாங்கண்ணா. நாங்கள் வரப்போ சரியான டிராஃபிக்ண்ணா. நாங்கள் வந்தோடனே நாங்கள் எங்கள் வண்டியில் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு வந்துட்டோம். 4 பேரில் தூக்கி போட்டு வந்ததில் ஒரு 3 பேர் டெத்துண்ணா. வண்டி எதுக்கு சும்மா வந்துட்டு இருக்குது உள்ள பொண்ணு மாதிரி அடித்தாங்கண்ணா. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல போகலைனாவே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுண்ணா. போயிட்டு எல்லாம் கடைசி நாள் போயிட்டு நாங்கள் எல்லாம் ஏற்றின கேஸ் இறக்கிட்டு திரும்பி இந்த சந்துக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தகவல் வந்துச்சுண்ணா. அதை ஏற்ற போனதுக்கு இது வண்டியை சுற்றி இப்போ வண்டியை நிப்பாட்டிடுறாங்கண்ணா. வண்டியை நிப்பாட்டி வண்டியில் ஆள் இருந்தால் விட்டுறாங்கண்ணா. ஆள் இல்லைன்னா பிடிச்சி அடித்து அந்த டிரைவரை பிடிச்சி அடித்து வண்டி சாவி பிடுங்கிறது எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. 7:30 ஒரு மணி 7:30 பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் கொஞ்சம் மயக்கம் போட்டு மூச்சு தரலாம். அந்த கூட்டத்தில் நெரிசத்தில் மயக்கம் போட்டு இருந்தாங்கண்ணா. நம்மளுக்கு ஆம்புலன்ஸில் இது வந்துச்சுண்ணா, கால் வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப முடியல எடுத்து சொல்லி ஒரு பாடி கேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தை எல்லாமே மயக்கம் போட்டு நிலைமையில் இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கும்பல்ண்ணே எங்கள் கூட்டத்தில் எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, கட்டப்பேர் ஆக்கதான் உள்ளே வருதா, எதுக்கு எத்தனை வண்டி உள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு திடுதிப்புன்னு எல்லாமே ஆம்புலன்ஸ் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா பிரச்சாரத்திற்கு வேலுசாமிபுரத்தில் அனுமதி வழங்கப்பட்டதற்கான காரணம் குறித்து ஏடிஜிபி விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிகழ்வு சம்பந்தமாக உடனடியாக என்னை கிளம்ப சொல்லி நமது தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி நான் நேற்று இரவு உடனே கிளம்பி இங்கு கரூருக்கு வந்தேன். இங்கு வந்த பல இடங்களில் பத்திரிகை நிருபர்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் முதலாவதாக எதற்காக இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியை ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. இதில் சொல்லக்கூடிய மேட்டர் என்னென்னா 23/9 அன்று ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜ் போகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அது கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசீஜர் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில். அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்த நாள் அவங்க கேட்டது பொண்ணுங்களுக்கு ஹையர் அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். அதுலேயும் இது மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம். அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதபுரத்தில் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000 15,000 பேர் நடத்தியிருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு. அந்த பிளேஸில் நீங்கள் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை 26 அன்றைக்கு அன்றே பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தமிழக வெற்றி கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சம் இருப்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது. விஜயின் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தவர்கள் இன்று அதே இடத்திற்கு வந்து பதைபதைப்புடன் பேசியுள்ளனர். அவர் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபைட் நடந்துச்சு. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சாங்க. அது யார் அடிச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு 40 போலீஸ் நியராக அங்கே போனாங்க. மேனேஜ் பண்ணுற அளவுக்கு போலீஸ் சப்போர்ட் இருந்தாங்களா? அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. என்னால் மூச்சு விட முடியல, தண்ணி கேட்டுட்டு இருந்தேன்.
பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு லேடிஸ் மயக்கம் போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு போயிட்டோம், வாட்டர் பாட்டில் கேட்டுட்ருக்கோம், ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம் தான் சொன்னாங்க. மற்றபடி அது வந்து உங்களுக்கு கம்மி தான். அது அப்பயே முடியாதவங்களாம் அப்பயும் வெளியே வந்துட்டாங்க. ஒரு 10 பென்சில் வைக்கிற பாக்ஸில் 10 தான் வைக்க முடியும். 20 பென்சில் எப்படி வைக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன். இடமே சுத்தமாக இல்லை, நிற்கவே முடியல. ஏன்னா இது பெரிய ரோடாக இருந்துச்சுன்னா மக்கள் கொஞ்சம் வெளியே ஏறி போயிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன சந்துக்குள்ளே போக முடியல. இதே வேற இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா, கொஞ்சம் பெரிய ரோடாக இருந்துச்சுன்னா, அங்கங்கே பெரிய பெரிய ரோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த க்ரௌட் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துக்கும். போலீஸ் ரொம்பலாம் இல்லை, ஒரு சில பேர் தான் இருந்தாங்க, ரொம்பலாம் இல்லை. வண்டிங்க நிறைய நிப்பாட்டிட்டாங்க, அதனால எங்கேயும் நவர முடியல. ஒரு இடத்துல வண்டி நின்றுருந்தா, முன்னாடியே நின்றுதுன்னா இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம். இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, அங்க இருந்த மக்கள் எல்லாமே கொண்டு வந்து நசுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா நசுக்கும் போது இந்த இதுக்குள்ள எல்லாம் மேல எல்லாம் ஏறி கீழே விழுந்து மூச்சு திணற வந்து நிறைய பேர். ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, ஆம்புலன்ஸ் வழியே உள்ள, அந்த ஆம்புலன்ஸ் வந்தது வழியே உள்ள ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ், எல்லா ஆம்புலன்ஸ் வந்தது, எல்லாரும் கீழே படுக்க போட்டு மிதிச்சிட்டாங்க கூட்டத்தில். ஒரு அக்காவுக்கு மூச்சு திணறு, தண்ணி கேட்டாங்க, தண்ணி எங்கேயுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த அங்கே விஜய் அந்த வேனுக்கு பக்கத்தால் இருந்தாங்க, விஜய் அண்ணன் தான் தூக்கி போட்டார் அந்த தண்ணி பாட்டில். அதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்பையும் போலீஸ் யாரும் இல்லை, போலீஸ் 1-2 பேர் தான் இருந்தாங்க. அவர் உள்ள வர 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 பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் எல்லாம் ரொம்ப தள்ளுபடி ஆகிவிட்டாங்க. க்ரௌடு தள்ளுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கறிக்கடை அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிவைடர் மேலே எல்லாமே ஏறி அந்த பந்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே யாரும் அந்த பந்தல் அப்படியே கீழே விழுந்துருச்சு. இந்த இடம் கொடுத்தது போல வேற ஒரு பெரிய இடம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடம் கொடுத்தது மெயின் தப்பு. இந்த இடம் வந்து அவங்க எல்லாம் கேட்க கிடையாது, நீங்களா தான் கொடுத்தீங்க. அப்படின்றப்ப ப்ரீ பிளான் யார் பண்ணியிருக்கணும்? விஜய் பண்ணுவாரா? வந்து இங்கே உட்காந்து களத்துல இருந்து பண்ணுவாரா? இந்த இடத்த பாருங்க, சுத்தியும் கடையா இருக்கு. எந்த இடத்துல போய் ஒதுங்குவாங்க மக்கள்? மேலே ஏறிட்டான், அங்கே ஏறிட்டான், இங்கே ஏறிட்டான், வேற எங்க ஏறுவான்? உயிருக்கு பயந்துட்டு வேற எங்க ஏற போறான்? அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. கர்ணமரத்தில் ஏறி உட்காந்தா, அங்கே ஏறி உட்காந்தா அப்படின்னா வேற எங்க போவான்? உயிர் காப்பாத்து எங்க போவான்? கீழே போட்டு சாகணுமா? இப்போ 40 பேருக்கு நாளைக்கு 100 பேர் வந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். அதுதான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் இது பிளானே பண்ணியிருக்காங்க. போலீஸோட அலட்சியத்தினால மட்டும்தான் இது நடந்திருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கேட்டதா சொன்னாங்க. ஸோ லைட் ஹவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கும்பல் வந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 4 ரோடு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் ஒரு 20,000 பேர் வச்சுங்களேன், 4 பக்கம் 5,000 பேர் நிற்கிறப்ப வந்து இவ்வளோ க்ரௌடு இருக்காது. ப்ளஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப டம்ப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகிறதுக்கு இடம் கடை ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படின்றப்ப இந்த அளவுக்கு கிடையாது. கீழே இருந்து கூப்பிட்றாங்க, காப்பாந்துன்னு கத்துறாங்க. ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்து நான் 1 மணி நேரம் போராடி நான் மேலே உட்காந்துருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆம்புலன்ஸ்ல எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ்ல எதுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக என் கால் நட்டு அடிபட்டு இருந்துச்சு, நான் வீட்டிலே அடிபட்டு இருந்துச்சு. இங்கே வந்து அப்படியே வந்து இங்கே வந்தோடனே இங்கே என்னை போட்டு ரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே பேரிகார்டு இருந்துச்சுலண்ணா, அங்கேயும் போட்டு ரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் முடியல. ஆக்சுவலாக எங்கள் ஊருக்காரங்களாம் நீ காப்பாற்றினாங்க, சேஃபாக வீட்டில் விடுச்சாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடெல்லாம் ஜாம் ஆகி எங்கள் அம்மா மேலே வந்து நிறைய பேர் விழுந்துட்டாங்களாட்டு இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க. கரூரில் விஜய் பிரச்சார நெரிசலில் பால்மனம் மாறாத குழந்தையை பறிகொடுத்துவிட்டு கண்ணீரில் தத்தளிக்கும் தாயின் வேதனை மனதை ரணமாக்குகிறது. கரூர் மருத்துவமனையில் சிவப்பு நிற சட்டையை அணிந்திருந்த பச்சிளம் குழந்தையை ஒருவர் தூக்கி வந்த இந்த காட்சி காண்போரை தூக்கி வாரி போட்டது. விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பேச்சு மூச்சு இல்லாமல் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. அனைவரது இதயத்தையும் நொறுங்க செய்த இந்த காட்சியை பார்த்த பலரது வேண்டுதலும் குழந்தை எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஆனால் மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டது என சொன்ன தகவல் பார்த்த அனைவரையும் கண்ணீர் விட்டு அழச் செய்து விட்டது. முகம் வாடாத அந்த குழந்தை மூச்சின்றி சடலமாக மருத்துவமனையில் சடலமாக கிடக்க, குழந்தையின் தந்தை என் குழந்தை போயிட்டானே என அழுத காட்சி வேதனையின் உச்சமாக இருந்தது. குழந்தையை மார்போடு வைத்துக் கொண்டு தந்தை வடித்த கண்ணீருக்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. குழந்தை வேலுச்சாமிபுரம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த விமல் மாதேஸ்வரி தம்பதியின் 1.5 வயது மகன் குரு விஷ்ணு என்பது தெரியவந்தது. அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் எல்லாம் காட்சியை கண்டு கண்ணீர் சிந்தினர். குழந்தை குரு விஷ்ணு சடலமாக வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்ட காட்சி அங்கிருந்தவர்களை வேதனையில் கதறி அழச் செய்தது. அத்தையோடு விஜயை பார்க்க சென்ற மகன் எப்படியும் வந்து விடுவான் என்றிருந்த மாதேஸ்வரிக்கு
மகன் சடலமாக வந்தது தெரிந்ததும் துயரத்தில் உடைந்து கண்ணீரோடு கதறி எழுத காட்சியை காண முடியாது பலரும் வேதனையில் துடித்தனர். குழந்தை விளையாடிய வீட்டில் சடலமாக பெட்டியில் வைக்கப்பட்டிருக்க சொல்லி சொல்லி அழுதவருக்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. மாதேஸ்வரிக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. மகனிடம் மழலை மொழியில் மழலையாக பேசிய மாதேஸ்வரி பெற்று வளர்த்த மகிழ்ச்சியை எல்லாம் பறிகொடுத்துவிட்டு பரிதவித்தார். குழந்தையோட சடலத்தை பார்த்து பேச முடியாது தனது மொழியில் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எடுத்து தாங்க என கேட்டதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாமல் உடைந்து அழுதது. சொல்ல முடியாத துயரம். எப்படியாவது குழந்தையை தொட்டுவிடலாம் என சடலம் இருந்த பெட்டியை அவர் திறக்க பார்த்தது துயரத்தின் உச்சம். குருவிஷ்ணுவை அவரது அத்தை விஜயை பார்க்க அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு கூட்டத்தில் சிக்கியதில் குழந்தை உயிரிழந்துள்ளது. மகள் குழந்தைகள் மருத்துவமனையில் இருக்க மகன் குழந்தையை பறிகொடுத்துவிட்டு யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் பேரனை இழந்து விட்டேனே என தலையில் அடித்து அழுதார் விமலின் தாயார் ஜெயஸ்ரீ. அம்மா என் கையில இருந்தும் பேரனை தூக்கிட்டாங்கம்மா அப்படின்னா யாருன்னு கேட்டேன். அம்மா அது கூட எனக்கு தெரியல, அவன் வண்டி மேல விழுந்து அவன் பிள்ளைங்களுக்கு அடி அவளுக்கு அடி எல்லாம் ஜிஹெச்ல இருக்கிறான். அவன் அப்பாக்காரன் வீடியோவில் பார்த்துட்டு கேமராவில் இதில் பார்த்துட்டு செல்லில் பார்த்துட்டு அம்மா என் பையனை யார் அனுப்புனாங்கன்னு கேட்டேன். நான் தாண்டா அனுப்புனேன். அனுப்புனது தான் எத்து போயிட்டாம்மா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயோ என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாண்டா நான் உன் பண்ணைய பையனை கொல்றதுக்கு தாண்டி போட்டு சொல்லுவேண்ணா. தவமிருந்து பெற்று பாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தையை பறிகொடுத்து விட்டு தாயும் தந்தையும் கண்ணீர் வடிக்கிறார்கள். பால் மனம் மாறாத குழந்தையை பறிகொடுத்து விட்டு மொத்த குடும்பமும் கண்ணீரில் தத்தளிக்கிறது. இந்த துயரத்தை பார்த்து கண்ணீர் சிந்தும் பலரும் இத்தனை பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியையே எழுப்புகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த சீதாம்பாளையத்தில் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த மணிகண்டன் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இவருக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் மணிகண்டன் உடலை பார்த்து மனைவி மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கலங்க வைத்தது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டோரை அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்த துயர சம்பவம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொரு சரி தனித்தனியாக பேசியிருக்கிறேன். இதற்கு மேலே இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் உங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு.
எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே மாவட்டத்தில் நடந்த டிவிகே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தும் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதேபோல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒரு நபர் கமிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் என்ன நோக்கம் எனக்கு தெரியல. அமைச்சிருக்கிறாங்க. நீங்க ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம். உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும். தாமாக முன் சிபிஐ என்கொயரி கேட்கணும். அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடை ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு? லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா, நீங்க கேட்ட கேள்வி, டிவிகே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமெல்லாம் தெரியாதுங்கண்ணா, கோர்ட்டு பார்க்கட்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம் செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவோம். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட்டாச்சு? இதையெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கு. அதுவும் வீக்கெண்டில் வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க. அது வீக் டேவாக இருந்தால் குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும், படிக்கும். நீங்கள் வீக்கெண்டில் சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு தூண்டுதல். சரி பார்ப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டாரை காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும். அவர் யாருமே, எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. வீக்கெண்டு கான்செப்டை வெளியே வாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்லை மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக வீக்கெண்டில் போகிறோம். என்ன நியாயங்கண்ணா? வீக்கெண்டில் போனால் தான் கூட்டம் வரும், வீக்கெண்டில் போனால் தான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்டில் போனால் தான் பெண்கள் வருவாங்க. ஸோ எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க? வீக்கெண்டில் கூட்டம் வச்சனால தான். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் வழக்கறிஞர்கள் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார், வழக்கு விசாரணைக்கு பின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்துக்களை தெரிவிப்போம் என கூறியுள்ளார். இல்லை, நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம். கரூர் துயரம் நிகழ்ந்து 24 மணி நேரம் கடந்தும் இன்னமும் சம்பந்தப்பட்ட பகுதி மிகவும் கோரமாக உள்ளது. சம்பவ இடத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இப்ப அங்க களம் எப்படி இருக்கிறது? விவரங்கள்.
கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். நேற்றைய தினம் சரியாக இந்த நேரத்திற்கெல்லாம் விஜய் எப்போது வருவார், விஜயை நாம் எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஒரு ஆவலில் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடியிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. விஜயை பொறுத்தமட்டில் நேற்று நள்ளிரவு 7:30 மணி அளவில் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார். விஜய் அவர்கள் வருகை தந்த போதே விஜயனுடைய வாகனம் இந்த பகுதியின் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் பலரும் திடீரென மயக்கமடைந்திருந்தாங்க. நீர்ச்சத்து குறைபாடு, ஆங்காங்கே தள்ளுமுள்ளு போன்ற காரணங்களால் பலரும் அடுத்தடுத்து மயக்கமடைந்திருந்த ஒரு சூழலில் தள்ளுமுள்ளு காரணமாக ஏராளமான நபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மொத்தமாக இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் 40 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 40 நபர்கள் உயிரிழந்த பகுதியாக முக்கிய பகுதியாக இருப்பது இந்த பகுதி தான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் திரண்டிருந்த மக்கள் தான் பெருவாரியாக கூட்ட நெரிசலுக்கு ஆளாகி இருந்தாங்க. பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டு பத்திரமாக ஒரு பக்கம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தொடங்கியிருந்தது. விஜய் அவர்கள் பேச தொடங்கிய போதே ஆம்புலன்ஸ் உடைய வாகனம் ஒவ்வொன்றாக வருகை தந்த காட்சிகளெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். பொதுமக்கள் பதற்றத்தோடு வெளியேறிய காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த ஒரு சூழலில் தான் விபத்து நடைபெற்ற, கோரமான துயரம் நடைபெற்ற இந்த சம்பவ இடத்துல தற்போதும் கூட பொதுமக்கள் விட்டு சென்ற செருப்பு குவியல்கள் என்பது ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக பொதுமக்கள் இங்கே கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. இந்த விபத்து நடைபெற்ற பகுதியை நேரில் பார்வையிடுவதற்காக வருகை தந்திருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள், சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபகரமாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். 40 பேர் உயிரிழந்த கோர சம்பவம் கரூர் மாநகரில் நடந்திருக்கிறது. தற்போதும் கூட இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து SOC என்று சொல்லக்கூடிய சீன் ஆஃப் கிரைம், அதாவது விபத்து நடைபெற்ற இடத்தை வேறு எந்த நபர்களும் உள்ளே நுழைய முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பாக கூரைகளின் மீது ஏறி, அருகில் இருக்கக்கூடிய மாடிகளின் மீது ஏறி விஜயை அருகாமையில் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக திரண்டிருந்த பொதுமக்கள், இளைஞர்கள் தட்டுத்தடுமாறி நடைபெற்ற அந்த தள்ளுமுள்ளில் குதித்து ஆங்காங்கே விபத்திற்கு ஆளான காட்சிகளை நேற்று நேரடியாகவே பார்த்திருந்தோம். அருகில் ஒரு கால்வாய் இருக்கிறது. கால்வாயிலெல்லாம் பொதுமக்கள் இங்கு கூடியிருந்த குடும்பத்தினர் ஆங்காங்கே விழுந்து கிடந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். இதற்கு மத்தியில் தான் தற்போது இந்த இடம் என்பது காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பொதுமக்கள் ஏராளமானோர் இங்கே கூடியிருக்கிறாங்க. பொதுமக்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் வருகை தந்து இந்த இடத்தை பார்வையிடுவதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெண்மணி ஒருவருக்கார் கேள்வினை முடிக்கலாம். அம்மா சொல்லுங்கள், நேற்றைய தினம் இந்த விபத்தை பார்த்தீங்களா? இந்த பகுதியில் எப்பேற்பட்ட இந்த பகுதியில் வழக்கமாகவே ஏராளமான அரசியல் கட்சிகள் கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நேற்றைய தினம் தாவேகாவுடைய கூட்டம் எப்படியாக இருந்தது? உயிரிழப்பு இப்படி அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கம்மா? உயிரிழப்புக்கு இடம் இப்போ பெரிய இடமா நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மக்கள் பரவாயில்ல. சந்து பொந்தெல்லாம் இங்கே இடம் இல்லை போகிறதுக்கு, சந்து அந்த இடத்துல இருக்கிறனால அவங்க வேற தப்பிச்சு போகிறதுக்கு இடம் இல்லை. ஒருத்த மேலே ஒருத்த இது பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆயிருக்குங்க. இது வரைக்கும் இங்கே நடந்ததே இல்லை இப்படி. ஆனால் இப்போ நடந்தது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தண்ணி வசதி எதுவும், போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு இவ்வளோ போலீஸ் இங்கே நின்றுட்டு இங்கே போங்கன்னு இப்போ எங்களை சொல்கிறாங்க, இங்கிட்டு வாமான்னு கூப்பிட்றாங்க. நேற்று அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஏமா இவ்வளோ இங்கே இருக்கீங்க, எல்லாம் போங்கம்மா, பிள்ளைங்களா குழந்தைங்களா போங்கம்மா, இங்கே இருக்க வேணாம். நான் நேற்றுக்கு ஒரு 50 போலீஸ் எங்களை குமிச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு தண்ணி வசதி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்காதுங்க. கண்டிப்பா நடந்திருக்காது. போலீஸ் இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் இங்க எதுக்கு? இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு போலீஸ் இங்க இருக்காங்க?
நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, எதற்காக தற்போது இங்க கூடியிருக்கிறீங்க, என்ன நாங்க வந்து பாக்குறதுக்காக வந்தாங்க. என் பையன் வந்தான் நேத்திக்கு. என் பையன் வந்து சொன்னான், எந்த ஒரு இது இல்லைம்மா, ஆம்புலன்ஸ் போனால கூட்ட நெரிசல் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். ரெண்டாவது இங்க வந்து தண்ணி குடிக்காதனால தான் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தது. டயத்துக்கு போக முடியாத மயக்கம் போட்டு ஒரு டைமுக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி இங்க போகிறதுக்கே இடம் இல்லை. கரண்ட் வேற கட்டானா அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஒருத்த மேல ஒருத்தர் கீழே போய் விழுந்துட்டாலும் அவங்கள மேரி மிதிச்சுட்டு தான் போவாங்க. அவங்கவுங்க தப்பிக்கிறதா பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நடக்க தானே செய்யும். பெரிய கிரவுண்டா கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய 10,000 கூடுற இடத்துல வந்து ஒரு 50,000 பேர் நிக்கணும்னா எப்படி நிக்க முடியும்? அது வந்து யார் யோசிக்கணுமோ அவங்க தான் பார்த்து முடிவு கொடுத்துருக்கணும். இல்லாட்டி ஒன்று இதுக்கு இவங்களுக்கு வந்து வாய்ப்பே கொடுத்துருக்கூடாது. மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ண கொடுத்துருக்கூடாது, இடத்த கொடுத்துருக்கூடாது. ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. நேற்றைய தினம் இந்த இடத்தை பார்த்தீங்களா? நேற்று இங்க இருந்தீங்களா? என்னையா சூழல்? அது நேற்று மணி 11 மணி வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சொன்ன டைம் வந்து ஃபஸ்ட்டு 12, 2வது 3, அந்த ஆள் வந்தது 6:30 மணிக்கு தாங்க வந்தாங்க. 6:30 மணிக்கு வரக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க கூட்டம் ஏற 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 இதில் ஃபுல்லாக அந்த பக்கம் எந்த பக்கம் கேப்பு கிடையாது. அவங்க லாக் பண்ணிட்டாங்க. குடிக்க தண்ணி கிடையாது. இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் பாரு, இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேத்துக்கு பக்கம் உள்ள. இது என்ன பண்ணிட்டாங்க, வண்டி வந்தது கரெக்டாக 6:30 மணிக்கு வந்து வண்டி ஏறணும்னா அந்த ஜனங்க அப்படியே அணைச்சி எங்களை அப்படியே போட்டாங்க. என் செருப்புன்னு நாங்கள் கிடக்கு பாருங்கள். இன்னைக்கு என்ன காரணத்துக்காக கூடியிருக்கீங்க? குறிப்பா நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவர் தானா? இதுக்கு முன்னாடி இது போன்ற சூழல்கள்லாம் இருந்ததா? வழக்கமா அரசியல் கட்சிகள் இங்கே தான் கூட்டம் கூடுவாங்கலாம் சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லைங்க. இது வரைக்கும் நடந்தது இல்லை. என் 52 வருஷம் எனக்கு வயசாகுதுங்க. இது வரைக்கும் என் சர்வீஸில் நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த இடத்துல என் குழந்தை கூட்டி கத்துன கத்து இன்னும் கிட்டத்தட்ட 10 வருஷம் நாள் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நைட்டு பூரா நான் விடிய தூங்கல. இப்போ கூட நான் பார்க்க வந்திருக்கேனாக்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வந்திருக்கிறேன். இதை வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். சுனாமி வந்துச்சு, ஒட்டுக்கா கொண்டு போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி கொண்டு போகல. இது ரொம்ப கஷ்டங்க. இது எங்கேயும் இந்த மாதிரி நடக்கவே கூடாது. 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. 40 பேரோட உயிரிழப்புக்கும் இந்த ஒரு பிரதான இடம் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் தெரியுது. இந்த ஒரு இடம் தான் காரணம். ஏன்னா தப்பு போக வழி இல்லை. பாருங்க, அந்த பசங்க மரத்தை பிடிச்சி ஏறி அந்த மரத்தை ஓடிச்சு தகத்து மேலே ஏறி தகத்துல இருந்து விழுந்து ரொம்ப பவர் ஆகும் போது அந்த என்ன. நீங்க சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? குறிப்பா இந்த நேரத்தில் இங்க கூடியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களுடைய அனுதாபத்துக்காக அங்கே வந்திருக்கிறோம். பாதுகாப்பு சரியா இல்லை. மெயின் காரணமே அதுதான். அதனுடைய மன உளைச்சல் அதிகம். அவ்வளோதான் சார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்றைய தினம் இந்த இடத்திற்கு வருகை தர முடியாத சூழலில் தொடர்ச்சியாக அந்த விபத்து நடைபெற்ற பகுதியை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று மாலையிலும் வந்து கூடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை பறிகொடுத்த சூழலில் குறைந்தபட்சம் இந்த பகுதிக்கு வருகை தரக்கூடிய நிலையில் இந்த உடைமைகளையாவது இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளலாம் என்று இந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க. தற்போது தொடர்ந்து பொதுமக்களுடைய வருகை என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக ஒரு பைக் என்பது இருக்கிறது. இந்த பைக்கை பார்த்தோம் என்றால் இந்த 2 சக்கர வாகனம் நம்முடைய செய்தியாளர் வந்து வாகனத்தை நிறுத்தியிருந்தார். அவருடைய வாகனமும் இங்கே முழுமையாக இங்கே சேதாரமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஒரு பகுதி மட்டும்தான் பொதுமக்கள் ஏராளமானோர் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட ஒரு சூழலில் இங்கே கடைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. கடைகளின் மீது இருந்த தகர சீட்டுகள் என்பது முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறை தரப்பில் விபத்து நடைபெற்ற இடமாக இந்த இடத்தை சுட்டிக்காட்டி தற்போது வெளிநபர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவில் இங்கே பாதுகாப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் ஒருவராக இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த விபத்து நடைபெற்ற பகுதியை பார்வையிடுவதற்காக தற்போதும் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சரியாக விஜய் அவர்கள் நேற்றைய தினம் 7:30 மணிக்கு இந்த பகுதிக்கு வருகை தந்தார். விஜய் வரும்போதே வந்து ஏராளமானோர் மயக்கமற்றிருந்தாங்க. மயக்கமடைந்தோடு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணம் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிந்தது. ஒரு துயரமான சம்பவம். 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில தான் கரூர் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. குறிப்பாக காலையில் கடையடைப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது மாலையில் கடைகள்
அடக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் வெகுஜன மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் விபத்து நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதி மட்டும் இப்போதும் கூட ஒரு துயரமான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு காரணம் என்ன? கூட்ட நெரிசலை தடுக்க தவறியது யார்? அரசா தாவேகாவா? விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. கரூரில் நேற்று நடந்த இந்த நிகழ்வு அப்படின்றது சரியாக 7 மணிக்கெல்லாம் விஜயை வரவேற்க காத்திருந்தார்கள். 7 மணிக்கு பிறகு 8 மணிக்குள்ளாக அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு தமிழகம் இதுவரை பார்த்திடாத, நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இதை எப்படி தடுத்திருக்கலாம்? ஏன் இப்படி ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டது? இதில் தனி மனித தவறுகள் காரணமா, அரசு நிர்வாகம் காரணமா, இல்லை பொதுமக்கள் காரணமா, குழந்தைங்க போவதற்கான தேவை என்ன ஏற்பட்டது, குழந்தைங்க ஏன் போகணும், குழந்தைங்க ஏன் சாகணும் அப்படின்ற நிறைய கேள்விகள் மனதை நேற்றிலிருந்து எல்லோருக்குமே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. பல தரப்பிலிருந்து இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த கேள்விகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சரி, விஜயனுடைய பிரச்சாரத்தில் பலி காவல்துறையோ அரசோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்களோ சொல்வது என்ன அப்படின்னு கேட்டலாம். முதல்ல கணித்ததை விட அதிக ஆட்கள் வந்தார்கள், கூட்டம் கூடியது அப்படின்னு நேற்றே காவல்துறையிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் கூட காவல்துறை அந்த விளக்கத்தை சொன்னாங்க. 10,000 பேர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணது வந்திருந்தது 27,000 பேர் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ கூட்டம் அதிகமாக சேர்ந்திருக்கிறது அப்படின்றத அரசு தரப்பு சொல்லுகிறது. அதனால இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ரெண்டாவது, காலையில் 8 மணியிலிருந்து சிலர் விஜயை பார்க்க ஆர்வமாக கூடியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்தது இரவு 7:30 மணிக்கு தான் அவருடைய வண்டி உள்ள வருது. கிட்டத்தட்ட அவங்க 10-11 மணி நேரத்துக்கு மேலாக அவங்க காத்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நீட் கிடைச்சதா, ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே கிடைச்சதா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. அதனாலையும் இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நீண்ட நேரமாக காத்திருந்ததால் சோர்வு, மயக்கம் ஏற்பட்டது. அங்க காலையிலிருந்து காத்து கொண்டிருந்தவங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. பாடல் போடுறப்போ தொடர்ந்து டான்ஸ் ஆடினாங்க, கத்துனாங்க. நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டு வந்திருந்தாங்க. காலையில் வந்தவங்க மதியம் ஓகே, சாயந்தரத்தை தாண்டி 7 மணிக்கெல்லாம் அவங்ககிட்ட அடுத்தடுத்து அவங்களாம் சோர்வையிட்டாங்க அப்படின்ற செய்திகளை சொல்கிறாங்க. அதில் லேசாக சிலர் மயக்கம் போட்டாங்க. இந்த மயக்கம் போட்டவங்க விழுந்ததில் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாம்பைட் ஆச்சு அப்படின்ற தகவல்லாம் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இதெல்லாம் காவல்துறையும் அரசும் சொல்வது. இன்னொன்று, குடிநீரும் உணவும் போதுமான அளவில் இருந்ததா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. தாவேக தரப்பில் குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது காலையில் கொடுத்தோம், மதியம் கொடுத்தோம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஆனால் சாயந்தரத்தில் அது பத்தலை அப்படின்றதான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மதியத்துக்கு மேலே அங்கேருந்து வெளியவே போக முடியல அப்படின்றத களத்திலிருந்து வரக்கூடிய நம்ம ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே தான் நேற்று ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவலும் அதுவாக தான் இருக்கிறது. பிற மாவட்டங்களில் இருந்தும் தாவேகாவினர் குவிஞ்சிருக்காங்க. ஒரு மாவட்டத்திற்கு தாவேக தலைவர் வர்றாரு, விஜயை பார்க்க கூட்டம் க்ரௌடு வருது அப்படின்னா பரவாயில்ல. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றாங்க, பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க. நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்திலிருந்துமே வந்திருக்காங்க. நிர்வாகிகள் மட்டும் எங்கே பிரச்சாரம் நடந்தாலும் எல்லா மாவட்டத்திலிருந்துமே வர்றாங்க அப்படின்றதான் காவல்துறை சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. அவங்க காரில் வர்றாங்க, வேன் வச்சு கூட்டிகிட்டு வரதில்லை, நிர்வாகிகள் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ விஜய் கூட வர்ற அந்த வண்டி பக்கத்தில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளாக இருக்காங்க. ஸோ அதனால் க்ரௌடு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ தாவேக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடந்தது ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு இடத்துல கல்வீச்சு நடந்த மாதிரி கேள்விப்பட்டோம். அந்த கல்வீச்சுக்கு அப்புறமா மக்கள் அங்கும் இங்கும் ஓட தொடங்கினார்கள். அதனால ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசலில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு திரு சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் நீதிமன்றத்தை நாடி அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் போது சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நாங்கள் பாருங்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு, திருச்சிக்கு போயிருக்கோம், அதே போல் பல மாவட்டங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம், நாகைக்கு போயிருக்கோம், திருவாரூர் போயிருக்கோம், பெரம்பலூர் போயிருக்கோம். இங்கெல்லாம் ஏற்படாதது இங்கே எப்படி ஏற்பட்டது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அடுத்தது, இந்த கேட்ட இடம் ஒன்று, கொடுக்கப்பட்ட இடம் ஒன்று, இதுதான் பிரச்சனைக்கு மைய காரணம் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் கேட்ட இடத்துல அவங்க கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2 இடங்க சொன்னோம். உழவர் சந்தை பக்கத்தில் கேட்டிருந்தோம், இன்னொன்று லைட் ஹவுஸ் ரவுண்டான இடத்துல கேட்டிருந்தோம். அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இவங்க இங்கே கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. இது ஒரு குறுகலான சாலை அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க. போலீஸ் பாதுகாப்பு போதுமானதாக இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டை விஜயே ஸ்பாட்டுக்கு வந்த உடனே பேசுனதும்
காவல்துறை இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது அப்படின்னாரு. ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்க, அதனால இருட்டாகி மக்கள் முன்ன பின்ன போய் ஸ்டாம்பைட் ஏற்பட்டதா சொன்னாங்க. ஆனால் சற்று முன்பு மின்வாரிய அதிகாரிகள்லாம் சொன்னப்போ போஸ்ட்மார்ட்டத்தில் அவங்க ஏறுறது தெரிஞ்சு காவல்துறையினர் ஃபோன் பண்ணாங்க, உடனே மின்சாரத்தை கட் பண்ணோம். அவங்க இறங்கினதுக்கு அப்புறமா மின்சாரம் கொடுத்துட்டோம். விஜய் வர்றப்போ மின்சாரம் இருந்ததுன்றாங்க. பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெல்லாம் மின்சாரம் இருந்ததுன்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய ஆட்களும் உறுதிப்படுத்துறாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுல, அப்போ 2 பக்கம் ஒதுங்கினாங்க, அதனால தான் ஸ்டாம்பைட் ஏற்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ்லேயே பின்னாடி தாவேக்க கொடி கட்டியிருக்கு. விஜயே சொல்றாரு, என்ன நம்ம கொடி கட்டியிருக்குன்னு கேட்கிறாரு. ஸோ அது தாவேக்க ஏற்பாடு செய்திருந்த ஆம்புலன்ஸா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இன்னொன்று காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, உள்ள ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னு தகவல் வரவும் காவல்துறையினர் தான் ஃபோன் பண்ணாங்க, அங்கே வெளியில் நிறுத்தி வச்சிருந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்னு காவல்துறையினர் விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றதை பார்க்கணும். காவல்துறை தடியடி நடத்தியதான் காரணமா. விஜயுடைய வண்டி உள்ள 1 இன்ச்சு கூட நகர முடியல. இப்படி ஒரு சூழல்ல அவருடைய வண்டி வரணும் அப்படின்னா காவல்துறை லேசான தடியடி நடத்துறாங்க. இந்த பக்கம் தடியடி நடத்த இன்னொரு பக்கம் தகரங்கள் இருந்தது, தகரத்தை உடைச்சிட்டு உள்ள போனாங்க, ஜெனரேட்டர் மேல ஏறினாங்க அப்படின்றதை பார்த்தோம், கூரைகளுக்கு மேல ஆட்கள் ஏறினாங்கன்றதை பார்த்தோம். ஸோ இதுதான் முதல் காரணமா, தடியடி நடத்துறதால் தான் இந்த க்ரௌட் அப்படி 2 பக்கமும் போய் ஸ்டாம்பைட் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இதெல்லாம் தாவேக தரப்புன்னு சொல்வது. சரி, பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண கேள்விகள் என்னன்றதை நம்ம பார்த்துறோம், அதை விவாதிக்க போகிறோம். எல்லா கட்சிக்கும் தொண்டர் படையின்னு இருக்கும், அவங்க யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, பெரிய நிகழ்வுகளில் அவங்க களமிறக்கப்படுவாங்க. தாவேக்காவுக்கு அப்படி தொண்டர்படை இருக்கா அப்படின்றது நேற்றெல்லாம் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் திமுகவிலையோ தேமுதிகவிலையோ மதிமுகவிலையோ தொண்டர்படைகள் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதனால இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. சனிக்கிழமையை தேர்வு செய்தது ஏன் அப்படின்றது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டாலும் சனிக்கிழமை வந்தால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு விஜய் சொல்கிறாரு. அதனுடைய இன்னொரு நோக்கம் க்ரௌடு வரணும், ஸ்கூல் காலேஜ் லீவு, அவங்க வரணும் அப்படின்றதா. ஏன்னா உயிரிழந்ததில் 3 1 பகுதியினர் ஓட்டுரிமையே இல்லாதவங்க. ஸோ குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. சனிக்கிழமையில் க்ரௌடு காட்ட இந்த கூட்டம் நடத்தப்பட்டதா அப்படின்ற சந்தேகத்தையும் மக்கள் எழுப்புறாங்க. ஆம்புலன்ஸில் பேசிக் லைஃப் சப்போர்ட் கருவிகள் இருந்ததா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றி வரப்பட்டதில் வந்த வழியிலே, அதாவது அவங்க மருத்துவமனைக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே 36 பேர் முதல்ல உயிரிழந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் 10 நாங்க 31 நாங்க 36 மாறியது. ஸோ இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் இருந்ததா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. பெரிய ஆம்புலன்ஸ், சின்ன ஆம்புலன்ஸ், தனியார் ஆம்புலன்ஸ், கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ்னு எல்லாமே வந்தது. ஸோ இதுலேயும் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அடுத்தது, ஒவ்வொரு தொகுதியாக விஜய் போயிருந்தார்னா கூட்டம் பரவலாக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு மாவட்டத்துக்கு போறாரு, அதாவது காலையில் ஒரு மாவட்டம், மதியம் ஒரு மாவட்டம்னு போறாரு. அதுதான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வர்றாங்க, பக்கத்து மாவட்டத்துக்காரங்களும் வர்றாங்க. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. அவர் தொகுதி வாரியா இடங்களை சூஸ் பண்ணி போறப்போ அந்த தொகுதியுடைய ஆட்கள் வருவாங்க, கட்சியினர் வருவாங்க, நிர்வாகிகள் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா விஜய் ஒரு மாவட்டத்துக்கே காலையில் ஒரு டைம் வர்றாரு, ஈவினிங் இன்னொரு மாவட்டத்துக்கு போயிடாரு. அப்படின்றப்போ அந்த இடங்களில் விஜயை பார்க்கறதுக்கு, அதுவும் தினந்தோறும் இந்த கூட்டம் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பக்கத்து மாவட்டக்காரங்களும் வர்றாங்க. இதுவும் இந்த ஸ்டாம்பைட் ஏற்படுவதற்கு காரணமா அப்படின்ற கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று, நிர்வாகிகள் சொன்னால் ஒரு அரசியல் கட்சியில் தொண்டர்கள் கேட்பாங்க, கூட்டு வந்த பொதுமக்கள் கேட்பாங்க. இங்கே நிர்வாகிகளுடைய கட்டுப்பாட்டில் ரசிகர்கள் இருந்தாங்களா இல்லையா, யார் நிர்வாகிகள், அதாவது கிளை கழக நிர்வாகிகள் யார், ஒன்றிய செயலாளர் யார், மாவட்ட செயலாளர் யார் அப்படின்றது மற்ற கட்சிகளில் திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் தெரியும். அவங்க கூட்டு வரக்கூடிய நிர்வாகிகள் இவங்க சொன்னால் கேட்பாங்க. ஆனால் இங்கே நிர்வாகிகளையே பல ரசிகர்களுக்கு தெரியல, உறுப்பினர்களுக்கு தெரியும், ரசிகர்களுக்கு தெரியல. அதனால அவங்க இவங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சுச்சா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சிருந்தா அவங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அப்படின்றதெல்லாம் நேற்று பொதுமக்கள் சமூக வலைதளங்கள் வச்ச கேள்வியா இருக்கு. இன்னொன்று, கரூரில் கூட்டம் காட்டுவதற்காக கூடுதலான ஆட்கள் வந்தாங்களா. விஜய் 2 முறை இதே மாதிரி பிரச்சாரம் நடத்தியிருக்காரு. திருச்சியே திணறி போச்சு, அப்போல்லாம் உயிரிழப்பு ஏற்படலை. ஏன் கரூரில் ஏற்பட்டதுன்னா அதில் 2 வகையான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதில் கூடுதலான ஆட்கள் தாவேகாவினர் வந்தாங்க, வரவழைக்கப்பட்டாங்க, வரவழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையானதை விசாரணை ஆணையம் விசாரிக்கும். அதனால இவ்வளோ க்ரௌடு ஏற்பட்டதா, அதனால இப்படி ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டதா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. ஏன் கரூர் அப்படின்னா, ஏன்னா விஜயே சொன்னார், கடந்த வாரம் இங்கே ஒன்று நடந்துச்சு 30 பேர் விழா, இல்லை முப்பெரும் விழா அப்படின்னாரு. ஸோ அந்த க்ரௌடை மென்ஷன் பண்ணி சொன்னார். அந்த க்ரௌட்
க்ரௌடை வச்சு இந்த க்ரௌடை வச்சு எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரௌட் அப்படின்னு தாவேக்கா காட்ட நினைத்ததா அப்படின்ற கேள்விகளும் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சேலத்தில் தான் நடக்க இருந்தது நேற்றைய தினத்தினுடைய பிரச்சாரம். அது மாற்றப்பட்டு கரூராக மாற்றப்பட்டது. அது ஏன் அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு இந்த பேரிடருக்கு பின்பு. ஸோ இதுக்கும் தாவேக்கா பதில் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த நீதி விசாரணை அப்படின்றது நடந்து வருகிறது. அவங்க நீதி விசாரணை ஆணையம் வந்து விசாரிப்பாங்க. அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையினுடைய விசாரணையில் எல்லாருமே எதிர்கொண்டு நியாயமான முடிவுகள் கிடைக்குமா அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய துயர சம்பவத்தில் கடைசி நொடிகளில் நடந்தது என்ன என்பதை பார்ப்போம். நாமக்கலில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு பரமத்தி வேலூர் சென்ற விஜய் நேற்று மாலை 4:37 மணியளவில் கரூர் மாவட்டம் மேலப்பாளையம் வந்தார். அங்கு குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் கையை அசைத்துவிட்டு கரூர் நோக்கி புறப்பட்டார். வழி நெடுக்கிலும் அவரை விஜய் கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் மக்கள் ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்தார்கள். மாலை 5:35 மணியளவில் கரூர் திருக்காம்புலியூர் பகுதியை அவரது வாகனம் வந்தடைந்தது. அங்கு மக்கள் வெள்ளமென திரண்டிருந்தார்கள். விஜய் வாகனம் நகர முடியாத சூழலில் வாகனத்திற்கு மேலே ஏறி தொண்டர்களுக்கு கையசைத்தார் விஜய். திருக்காம்புலியூர் ரவுண்டானாவில் அவர் வாகனம் திரும்பி வேலுச்சாமிபுரம் நோக்கி பயணிக்க தொடங்கியது. அவரது வாகனத்திற்கு பின்னால் விஜய் ரசிகர்களும் ஓடத் தொடங்கினர். திருக்காம்புலியூரிலிருந்து வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேசிய இடத்திற்கு 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் ஆகும். இந்த தொலைவை பெரும் போக்குவரத்து நெருக்கடிக்கு மத்தியில் விஜய் வாகனம் கடந்தது. விஜய் வாகனம் ஊர்ந்து இரவு 7:10 மணியளவில் அவர் எங்க பேச திட்டமிட்டப்பட்டதோ அந்த பகுதிக்கு வந்தது. சுமார் 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் தொலைவை கடந்த 1.5 மணி நேரத்தில் மேலாகியது. விஜய் பேசத் தொடங்கிய வேளையில் இரவு 7:17 மணியளவில் நெரிசலில் சிக்கி சிலர் மயக்கமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியது. விஜய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து விசாரித்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினார். இரவு 7:25 மணியளவில் விஜய் உரையை முடித்துக் கொண்டார். கரூர் முழுவதும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்க தொடங்கியது. மூச்சு பேச்சு இல்லாமல் பலர் குழந்தைகளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடும் காட்சிகள் வெளியானது. பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியான வேளையில் 10 பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி போட்டுங்க. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஐயோ என்னால மறக்க முடியாது.